வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு செயல்படுத்தி வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் இலங்கை தமிழர்களின் குடும்பங்களும் பயன்பெற உள்ளன. வீட்டு வசதி வாரியத்தில் வாங்கிய வீட்டு மனையை பெயர் மாற்றம் செய்வதற்கு ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கியதாக வீட்டு வசதி வாரிய நிர்வாக பொறியாளர், எழுத்தர் மற்றும் ஒப்பந்த ஊழியர் ஆகிய 3 பேரை ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். விதிமீறல் கட்டிடங்களுக்கு ஒருபோதும் கருணை காட்டக்கூடாது என மதுரை ஐகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மேலப்பாளையம் ரயில்வே வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் அந்த வழியாக செல்லும் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகிறது. ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமி கோயிலில் தை அமாவாசை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சென்னையில் நடைபெற்று வந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கலந்து கொண்டார். திருமங்கலம் அருகே பஸ் நிறுத்தம் அமைக்க கோரி இன்று காலை பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையில் சாலை பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். வீடுகளில் மின் பயன்பாடு கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கான ரூபாய் 19,000 கோடி டெண்டருக்கு தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் 437 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன என பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் இலங்கை அகதிகள் முகாம் பின்புறம் அரசு புறம்போக்கு இடத்தில் கைப்பிடி அளவுள்ள பேப்பரால் சுற்றப்பட்ட சுமார் 15 உருளை வடிவிலான நாட்டு வெடிகுண்டு மாதிரியான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகைகள் வைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் விலகியது தேர்தல் திருவிளையாடல் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் படகு போட்டிக்கு தமிழரான ராணுவ வீரர் விஷ்ணு சரவணன் தகுதி பெற்றார். சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் வடசென்னை வளர்ச்சிக்கு ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு என மேயர் பிரியா அறிவித்துள்ளார். மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் இலவச வீட்டு மனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அம்பத்தூர் பாடி சத்யாநகர் பகுதியை சேர்ந்தவருக்கு தடுப்பூசி போட்டபோது மாணவரின் இடுப்பில் ஊசி முறிந்து உடலுக்குள் சென்றது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். காஞ்சிபுரத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 11 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மக்கள் நலனை முன்னிறுத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. சென்னையில் அரிசி விலை திடீரென உயர்ந்துள்ளது. ரூபாய் 1,300க்கு விற்பனையான 25 கிலோ அரிசி மூட்டையின் விலை ரூபாய் 100 அதிகரித்து ரூபாய் 1,400க்கு விற்பனையாகிறது. உலக சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு 5000 பள்ளி மாணவ மாணவிகள் 1 நிமிடத்தில் இந்திய வரைபடத்தின் வடிவில் நின்று சிறுதானியத்தை விதைத்து உலக சாதனை நிகழ்த்தி ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். சென்னை ராயபுரம் பகுதியில் படுக்கை அறையில் பேனா கேமராவை பொருத்தி பெண்ணை ஆபாசமாக வீடியோ எடுத்த மருத்துவ மாணவர் கைது செய்யப்பட்டார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாதாந்திர சலுகை பயணச்சீட்டு விற்பனை மையம் நாளை துவங்க உள்ளதாக போக்குவரத்து துறை தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதி முழுவதும் தீவிர கொசு ஒழிப்பு பணியில் 3,319 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல் தெரிவித்துள்ளார். கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை சற்று குறைந்துள்ள நிலையில் பூண்டு வரத்து குறைந்து உள்ளதால் வரலாறு காணாத அளவுக்கு 1 கிலோ பூண்டு ரூபாய் 450 வரை விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உளுந்தூர்பேட்டையில் அடுத்தடுத்த 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 13 சவரன் நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இயக்குனர் ராம் இயக்கத்தில் நடிகர்கள் நிவின் பாலி, சூரி, நடிகை அஞ்சலி ஆகியோர் நடிப்பில் உருவான திரைப்படம் 7 கடல் 7 மலை. காதலை மையமாக கொண்டு உருவான இப்படம் சர்வதேச திரைப்பட விழாக்களில் பங்கு பெற்று வருகிறது. இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாடு இருப்பதற்கு கேலோ இந்தியா விளையாட்டுகள் மூலம் நிரூபித்துள்ளோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு பெற்றன. 156 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா அணி முதலிடம் பெற்றுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நேற்று ரூபாய் 80 குறைந்து சவரன் ரூபாய் 46,800க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.